ஒபிட்டோவுக்கும் குயின் ஆஃப் ரெயின்னு சொல்லப்படுற கொனனுக்கும் தான் இந்த பேட்டில் நடக்குது. நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லுவீங்க ஒபிட்டோ தான் இந்த பேட்டில் ஈஸியா ஜெயிப்பாருன்னு. ஜெயிப்பாரு தான், ஆனா இவரு ஈஸியா எல்லாம் ஜெயிச்சிருக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும் ஒபிட்டோ மேல எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகாது. அதனால தான் கொனன் ஒரு பிளான் பண்ணி பேப்பரை வச்சு ஒபிட்டோவை அட்டாக் பண்ணிருப்பார். அதுல ஒபிட்டோ தனது காமோயி பவர் மூலமா அந்த பேப்பர் எல்லாத்தையும் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவான். டெலிபோர்ட் பண்ண ஒபிட்டோவுக்கு தெரியல அந்த பேப்பருக்குள்ள பேப்பர் பாம் இருக்குதுன்னு. பேப்பர் பாம் வெடிச்ச உடனே ஒபிட்டோவோட ஒரு பக்கம் மாஸ்கே செதஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொனன் மறுபடியும் ஒபிட்டோவை தனது பேப்பர் பாம் கடலுக்குள்ள தூக்கி வீசிருப்பா. அவ்வளவு பேப்பர் பாம் வெடிச்ச உடனே அந்த இடத்துல ஒபிட்டோ இறந்திருப்பாரு. அவ்வளவுதான், இந்த பேட்டில்ல கொனன் வின் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா ஒபிட்டோ இசனாக்கவே ஆக்டிவேட் பண்ணிட்டு கொனனோட முதுகுலியே குத்தி இருப்பாரு. அந்த பேட்டில்ல ஒபிட்டோ வின் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு செய்தி தெரிய வருது. அது என்ன தெரியுமா? பேட்டில் பண்ணது மாதராவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜிராயாவோட வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் தான்.